கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மத்தேயு 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனுஷரால் கூடாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை. அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பற்றி கொள்ளும்போது நிச்சயமாகவே அதில் நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும். இந்த தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் நம்மளுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகப்பிரகாரமான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சவால்களாக இருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு நம்ம மேற்கொள்ள முடியும். வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து ஓடி வரும்போது அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய காரியத்தை அந்த ஜனங்களுக்கு செய்கிறார். என்னன்னா, அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜனங்களை அதன் ஊடாக வழி நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது வனாந்திரத்தில் மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி செல்லும்போது தண்ணீர் இல்லாமல் அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. உடனே மோசே தேவனிடத்தில் கேட்கும்போது அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த கண்மலையை நீ அடி அப்படின்னு சொல்லி அதை அடித்த உடனே தண்ணீர் வருகிறது. ஜனங்கள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறாங்க. மூன்றாவது நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் முதிர் வயது உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஏற்ற வேளையில் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பாருங்கள், மனுஷரால் கூடாதான், ஆனால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியும். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மேன் பட் பாசிபிள் ஃபார் காட். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட முடியாத காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு, நம்மளுக்காக முடித்து கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம வசனத்தை வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே நாமும் கூட நம்மளுடைய வல்லமுள்ள தேவனிடத்தில் நம்மளுடைய காரியங்களை விண்ணப்பிப்போம். அவருடைய பாதத்தில் நம்ம வைப்போம். அப்போ தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். அவர் நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆமேன். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே, கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.